जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. ஸ்ரீ சங்கர சரித்தம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். ஆதி தமிழகத்தின் அந்தணர்கள், கேரளத்தில் தமிழ். சோழ தேசத்தில் இருந்து சோழியர்கள் எனப்படும் பிராமணர்களை அழைத்து வந்து அங்கே அமர்த்தினார். இந்த சோழியர்கள் ஆதிகாலத்தில் இருந்தே தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ் மக்களாகவே இருந்த பிராமணர்கள், திராவிட பிராமணர்கள். திராவிடரும் பிராமணரும் சத்ருஜாதிகள் இல்லை. திராவிட ஜாதி என்றும் ஒன்று இல்லை. திராவிட தேசம்தான் உண்டு. அதில் வசித்து வரும் பிராமணர்கள் உள்பட எல்லாரும் திராவிடர்கள்தான். திராவிட தேசத்தில் இருந்து வடதேசத்துக்கு போய் செட்டில் ஆன பிராமணர்களுக்கே இன்றைக்கும் வடக்கே திராவிட் என்று பெயர் இருக்கிறது. இப்படி ஆதியில் இருந்தே தமிழ் ஜனங்களாக இருந்தவர்கள்தான் சோழிய பிராமணர்கள். அப்புறம் வடக்கில் இருந்தும் பல பிராமணர்கள் இங்கு வந்தார்கள். வடமர் என்று அவர்களுக்கே பேர். கைபர் கணவாய் வழியாக என்றைக்குமே எவருமே வரவில்லை. பாரத தேசத்துக்குள்ளேயேதான் ராஜ்யத்துக்கு ராஜ்யம் இடம் மாறுவது. வடமர் என்று பிராமணரில் ஒரு பிரிவை மட்டும் சொல்வதாலேயே மற்றவர்கள் என்றைக்குமே தென்னவர்களாக இருந்தவர்கள்தான் என்று ஆகிறதல்லவா? பாரத தேசம் முழுதும் ஆதியில் இருந்து ஒரே இனம்தான். ஆரிய திராவிட இனபேதம் வெள்ளைக்காரன் டிவைட் அண்ட் ரூலில் பிரித்து ஆள்வதில் கதை கட்டிவிட்டது. அந்த கதையை நிஜம் என்றும், நிஜமான நம்முடைய சாஸ்திர புராணங்களில் இருப்பதை கட்டுக்கதை என்றும் எண்ணி வருகிறோம். இது இருக்கட்டும். தமிழ்நாட்டு பிராமணர்கள் சுகஜீவிகள். வடக்கே போக போக குளிர் வெயில் இரண்டும் ஜாஸ்தி. மேற்கே கர்நாடகத்துக்கு போனால் கூட ஒரே மலைத்தொடராய் இருப்பதால் சீதோஷ்ணம் கடுமைதான். தமிழ்நாடு மாதிரி மித சீதோஷ்ணம் அங்கேயெல்லாம் இல்லை. அதனால் மற்ற சீமை ஜனங்கள் கஷ்டங்களுக்கு அதிகம் பயப்பட மாட்டார்கள், அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வார்கள். தமிழ்நாட்டு பிராமணர்கள் அப்படி இல்லை. நான் சொல்வது பழங்கால சமாச்சாரம். தற்போது தமிழ்நாட்டில் பிராமணனை தீண்டாதானாக பண்ணி ஒதுக்கி இருப்பதிலும், இவனுக்கும் பிராமண தர்மத்திற்கு அடியோடு வித்தியாசமாக ஒரே பணப்பேராசை பிடித்து போயிருப்பதிலும் எந்த சஹாராவானாலும் ஐஸ்லாண்டானாலும் போய் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு விடுகிறான். அந்த பூர்வ காலத்தில் சுகஜீவிகளாக காவேரி தீரத்தில் இருந்த சோழியர்கள் மலையாளத்துக்கு போனார்களா? அங்கே ஓயா மழையும் சகதியும் குறுக்கே குறுக்கே கழியுமாக, அதாவது ஓடையுமாக இருந்தது அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. கோபக்காரர் என்று பேர் வாங்கின பரசுராமரிடம் சொல்லவும் பயம். அதனால் ரகசியமாக திரும்பி ஓடி வந்து விடலாம் என்று நினைத்தார்கள். இவர்கள் இப்படி நினைப்பார்கள் என்று அவருக்கும் தெரியும். அதனால் என்ன நினைத்தார் என்றால், இவர்களுடைய ஆச்சாரங்களில் எதையாவது ஒன்றை மாற்றி விடுவோம். அப்படி செய்துவிட்டால் இவர்கள் தாய் சீமைக்கு திரும்பி போனால் அங்கே இருப்பவர்களுடன் கலந்து வாழ முடியாமல் போய்விடும். வேறு வழி இல்லாமல் இங்கேயே இருந்து விடுவார்கள் என்று நினைத்தார். ஆகையால் அவர்கள் குடுமியை பின்பக்கம் முடிந்து கொள்ளாமல் தலை உச்சியில் சேர்த்து ஊர்த்வசிகா என்பதாக முடிந்து கொள்ளும்படி பண்ணினார். இன்றைக்கு நம்பூதிரிகள் அந்த வழக்கத்தை தான் பின்பற்றுகிறார்கள். ஆனால் இந்த ஒரு வித்தியாசம் மட்டும் சோழதேச ஜனசமூகம் தங்களை ஒதுக்கிவிடும்படி பண்ணிவிடாது. முக்கியமான அனுஷ்டானங்களில் வித்தியாசம் இல்லாத போது சிகை எப்படி இருக்கிறது என்பதை கொண்டு மாத்திரம் யாரும் நம்மை தள்ளிவிட மாட்டார்கள் என்று அந்த பிராமணர்கள் நினைத்தார்கள். அதனால் அவர்களில் ரொம்ப பேர் ஊர்த்வ சிகையுடனேயே சோழ தேசத்துக்கு திரும்பிவிட்டார்கள். அவர்கள் நினைத்தது போலவே ஜனசமூகமும் அவர்களை பிரியமாக வரவேற்று வைத்துக் கொண்டது. அந்த பிராமணர்களின் பரம்பரைக்கு உச்சி குடுமியே தங்கிவிட்டது. சோழியன் சிண்டு சும்மா ஆடாது என்று அப்புறம் அதை வைத்து பழமொழி கூட வந்துவிட்டது. இதென்னடா இப்படி ஆகிவிட்டதே என்று பரசுராமர் பார்த்தார். இனிமேல் தமிழ்நாட்டு பிராமணர்களிடம் போக வேண்டாம் என்று தெலுங்கு நாட்டிலும் கன்னட நாட்டிலும் உள்ள கல்வி கேள்விகளில் வல்லவர்களான பிராமணர்களை அழைத்து கொண்டு போய் மலையாளத்தில் அமர்த்தினார். தமிழ்நாட்டு சுகஜீவிகளைப் போல அவர்கள் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள முடியாமல் திரும்பி ஓடிவிட மாட்டார்கள் என்று அவருக்கு நம்பிக்கை இருந்தாலும் முன்ஜாகிரதையாக இன்னொன்றும் செய்தார். பிராமணனுக்கு 108 ஆச்சாரங்கள் இருக்கின்றன. முன்பு அதில் ஒன்றை மட்டும் மாற்றியதால் தான் நம்முடைய திட்டம் தோற்று போயிற்று. இப்போது 108 பேர் பாதிக்கும் மேலே
64 ஆச்சாரங்களை இந்த ஆந்திர கர்நாடக பிராமணர்கள் விஷயத்தில் மாற்றிவிடுவோம். அப்போது இவர்கள் நிச்சயமாக ஊருக்கு திரும்பி போய் கலந்து வாழ முடியாது என்று தீர்மானம் செய்து அப்படியே மாற்றி கொடுத்து விட்டார். அவர் ஆசைப்பட்டபடியே அந்த பிராமணர்கள் அங்கேயே வம்சாவளியாக தங்கி அத்தியனம், கர்மானுஷ்டானம் எல்லாம் சிறப்பாக செய்யலானார்கள். அவர்களைத்தான் நம்பூதிரிகள் என்று சொல்வது. மலையாள தேசத்தின் தோற்றுவாயை பற்றி கூறுவதாக கேரளோத்பத்தி என்று புஸ்தகம் இருக்கிறது. சில புராணங்களிலும் இந்த சமாச்சாரம் வருகிறது. அவற்றில் இருந்துதான் கதை சொன்னேன். நம்பூதிரிகளில் சோழியர்கள் கொஞ்சம் பேரே மிச்சமிருந்தார்கள். பாக்கியெல்லாம் தெலுங்கு பிராமணர்களும் கன்னட பிராமணர்களும் தான். தெலுங்கில் இல்லு என்றால் வீடு, கன்னடத்தில் மன என்றால் வீடு, தமிழில் இல்லம், மனை என்று 2 வார்த்தைகளும் இருக்கின்றன. நம்பூதிரிமார்களில் சிலர் தங்களை குறிப்பிட்ட ஒரு மனாவை சேர்ந்தவர்களாகவும் சிலர் தாங்கள் குறிப்பிட்டதொரு இல்லத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆச்சாரியாளின் குடும்பத்திற்கு கைப்பள்ளி மனா என்று பெயர் என்கிறார்கள். இல்லம் சொல்லிக் கொள்ளும் நம்பூதிரிகள் ஆந்திர தேசத்தில் இருந்து வந்தவர்கள் என்றும், மனா சொல்லிக் கொள்பவர்கள் கர்நாடகத்தில் இருந்து வந்தவர்கள் என்றும் பொதுவாக கொள்ளலாம் என்றும், ஆதித்தமிழ் சோழியர்களின் வழி வந்தவர்களிலும் கொஞ்சம் பேராவது நம்பூதிரிமார்களில் இருந்து இந்த 2இல் ஏதோ ஒரு பிரிவில் வந்திருப்பார்கள் என்றும் நினைக்க இடம் இருக்கிறது. ஆச்சாரியாளின் மனாவும் அப்படி தமிழ் தேசத்தில் இருந்து போனதாகவே இருக்கக்கூடும் என்று நான் பண்ணியுள்ள ரிசர்ச் அப்புறம் சொல்கிறேன். ஒரு கேள்வி வரலாம். கன்னட, தெலுங்கு பிராமணர்களே நம்பூதிரிகளில் பெரும்பாலார். அது தவிர ஏதோ அரபிக்கடல் தீவுகளில் ஆதிவாசிகளின் பாஷைகளை பேசி வந்த செம்படவர்கள்தான் மலையாளத்தில் குடியேறியவர்கள் என்றால் அங்கே உள்ள மலையாள பாஷை எப்படி பாதி தமிழ் பாதி சம்ஸ்கிருதம் கலந்ததாக இருக்கிறது என்று கேட்கலாம். மலையாள பாஷை 1000-1200 வருஷம் முந்தி தோன்றியதுதான். அதற்கு முன்னால் அங்கே தமிழேதான் இருந்தது என்று தெரிந்தவர்களும் அதெப்படி தமிழே அங்கே இருந்திருக்க முடியும் என்று கேட்கலாம். சொல்கிறேன். பிராமணர்களையும் செம்படவர்களையும் மட்டும் கொண்டதாக எங்கேயாவது ஒரு ஜனசமூகம் ஜீவிக்க முடியுமா? தேசத்தை கட்டி ஆண்டு பாதுகாக்க ராஜா, சைன்யம், விவசாயம் மற்றும் பலவிதமான உடல் உழைப்பு செய்பவர்கள், வியாபாரம் நடத்துபவர்கள் ஆகியவர்கள் இல்லாமல் எப்படி சமுதாய வாழ்வு ஏற்பட முடியும்? இந்த காரியங்களை செய்ய மலையாளத்துக்கு போய் சேர்ந்தவர்கள் யார் என்றால் தமிழ் ஜனங்கள்தான். மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அந்த பக்கம் மலையாள தேசம் என்றால் இந்த பக்கம் பெரும்பாலும் தமிழ்நாடு தானே. அதோடு அந்த காலத்திலேயே தமிழர்கள் உன்னதமான நாகரீகம் பெற்றவர்களாகவும் வீர சாகசம் உள்ளவர்களாகவும் வாணிபம் முதலியவற்றில் திறமை மிக்கவர்களாகவும் இருந்தார்கள். நான் தமிழ்நாட்டு சுகஜீவிகள் என்று சொன்னது பருப்பு தின்னி பார்ப்பானைத்தான். மற்றவர்கள் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல உழைப்பாளிகளாகவும் திருடசாலிகளாகவும் இருந்தவர்களே. அதனால் பிராமணர் அல்லாதாரில் தமிழர்கள்தான் மலையாள நாட்டில் குடியேறியவர்கள். பொருளாதார ரீதியில் நல்ல விலை போவதாகவும் ஏற்றுமதிகள் செய்து நன்றாக கொழிக்க வைப்பதாகவும் உள்ள மிளகு, ஏலக்காய், தேக்கு, கொப்பரை முதலியவை யதேஷ்டமாக கிடைக்கும் தேசம் மலையாளம். அந்நிய பதார்த்தம் சாப்பிடக்கூடியவர்களுக்கு நீண்ட சமுத்திர கரையிலும் தடுக்கி விழுந்தால் வரும் கழிகளிலும் சமிருத்தியாக ஜலபுஷ்பம் அதாவது மத்ஸ்யம் கிடைக்கும். இப்படி இருந்தால் உழைப்பாளிகளாகவும் சாகச குணமுள்ளவர்களாகவும் உள்ள ஜனங்கள் வந்து குடியேறுவார்கள் தானே. அப்படித்தான் ஏற்பட்டது. நிறைய தமிழ் மக்கள் கேரளத்தில் குடியேறினார்கள். இப்படி எல்லா ஜாதியாரும் குடியேறிய பின் மலையாளத்தின் இயற்கை வளத்தினால் சுபீக்ஷமான வாழ்க்கை ஏற்பட்டு அது நாகரிக சமுதாயமாக உருவாக ஆரம்பித்தது. வைதிக வழிகளை பின்பற்றிய தமிழ் மன்னர்களான சேரர்கள் அந்த பிரதேசத்தில் ஆட்சி நடத்தி நன்றாக நாகரிக அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுத்தார்கள். பெரும்பாலான மக்கள் தமிழர்களாய் இருந்ததால் தமிழே அங்கேயும் பாஷையாயிற்று. ஆந்திர கர்நாடக நம்பூதிரிகளும் பொதுஜன தொடர்பினால் தமிழே கற்றுக்கொண்டு பேச ஆரம்பித்து விட்டார்கள். சரித்திர காலம் என்று சொல்லப்படுவதற்கு முற்பட்டே இதெல்லாம் நடந்திருக்க வேண்டும். அப்போதே பொருளாதார காரணத்திற்காக மற்ற ஜாதியினர் அங்கே போனார்கள் என்றால் பிராமணர்களும் தெய்வ சம்பந்தமான காரணங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்கலாம். அதென்ன தெய்வ சம்பந்தம் என்றால் அந்த தேசத்திலும் அநேக திவ்ய லீலைகள் நடந்து அப்படி நடந்த இடங்கள் பெரிய க்ஷேத்திரங்களாக ஆயின. பரசுராமரே இப்படி பல க்ஷேத்திரங்களை தோற்றுவித்தார்.
பழைய பூப்பிரதேசம் வேண்டாம் என்று தமக்காக பரசுராமர் சிருஷ்டித்துக் கொண்ட இந்த புதிய பூப்பிரதேசத்தில் தாமே குடியேற்றியவர்களை தவிர வேறு யாரும் பழைய தேசத்தில் இருந்து வர வேண்டாம் என்று அவர் தடை செய்திருந்தார். ஆனாலும் காலக்கிரமத்தில் அந்த தடை எடுபட்டு போய், அதாவது பிற்பாடு பரசுராமர் எல்லோர் கண்ணுக்கும் தென்படாமல் ஏகாந்தமாக போய்விட்ட பின் க்ஷேத்ராடனத்துக்காகவும் மெயின்லாண்டில் இருந்து சில பிராமணர்கள் அங்கே போய் அப்படியே செட்டில் ஆகவும் செய்திருக்கலாம். ஆதி தமிழகத்தின் அந்தணர்கள் கேரளத்தில் தமிழ் நாளை தொடரும். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर.